விசாரணையில் தொடர்ந்து நடைபெற்ற இருசக்கர வாகன திருட்டு சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் போலீசார் அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டு 2 பேரை கைது செய்துள்ளனர். பெரியகடை காவல் நிலைய சரகத்தில் தொடர்ந்து பைக் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வந்த நிலையில் டிஐஜி சத்யசுந்தரம் உத்தரவின் பேரில் சிறப்பு போலீஸ் குழு அமைக்கப்பட்டது. ஆய்வாளர் ஜெய்சங்கர் தலைமையில் போலீசார் தீவிர கண்காணிப்பு மற்றும் வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் புதுச்சேரி வெங்கடா நகர் 45 அடி சாலையில் சந்தேகத்திற்கிடமாக இருசக்கர வாகனத்தில் வந்த 2 வாலிபர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி விசாரணை நடத்தினர். அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரிக்கப்பட்டது. விசாரணையில் அவர்கள் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த வரதராஜ் மற்றும் விஜய் என்பது தெரியவந்தது. அவர்கள் பயன்படுத்திய இருசக்கர வாகனம் திருட்டு வாகனம் என்பதும் உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து போலீசார் நடத்திய தொடர் விசாரணையில் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் மேலும் 6 இருசக்கர வாகனங்களை திருடியதை அவர்கள் ஒப்புக்கொண்டனர். இதன் பேரில் 6 லட்சம் மதிப்பிலான 6 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் கைது செய்யப்பட்ட வரதராஜ் மீது ஏற்கனவே 7 திருட்டு வழக்குகள் உள்ளதாகவும் விஜய் மீது 2 அடிதடி வழக்குகள் இருப்பதும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. போலீஸ் காவல் விசாரணை முடிந்த நிலையில் இருவரும் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் புதுச்சேரியில் பைக் திருட்டு கும்பலுக்கு எதிராக போலீசார் தீவிரமாக கண்காணித்து வருவதை வெளிக்காட்டுகிறது.